புதுச்சேரியில் உள்ள 7 தனியார் மருத்துவக் கல்லூரிகள் முதுநிலை மருத்துவ படிப்பில் 50 விழுக்காடு இடங்களை அரசுக்கு ஒதுக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த படிப்புகளில் சேரும் ஒவ்வொரு மாணவருக்கும் தலா 3 லட்சம் ரூபாய் முதல் 13 லட்சம் ரூபாய் வரை கல்வி கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டது. ஆனால் இந்த கட்டணத்தை ஏற்க மறுத்து மருத்துவக் கல்லூரிகள் 48 லட்சம் ரூபாய் முதல் 60 லட்சம் ரூபாய் வரை கட்டணம் நிர்ணயிக்க வலியுறுத்தின. இதனால் மொத்தமுள்ள 159 இடங்களில் 88 இடங்களுக்கு மட்டும் அரசு அமைப்பான சென்டாக் மூலம் மாணவர்களுக்கு ஒதுக்கப்பட்டு மீதமுள்ள 71 இடங்கள் தனியாரிடமே தாரை வார்க்கப்பட்டன. இதுகுறித்து மாணவர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் நேற்று முழுவதும் சென்டாக் அலுவலகத்தில் ஆய்வு மேற்கொண்ட ஆளுநர் கிரண்பேடி அதிகாரிகள் முறைகேட்டில் ஈடுபட்டிருந்தால் பணியிடை நீக்கம் செய்யப்படுவார்கள் என எச்சரித்ததுடன் இன்றே மறு கலந்தாய்வு நடத்தி மீதமுள்ள இடங்களை நிரப்புமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். இதன் அடிப்படையில் இன்று காலை முதல் கலந்தாய்வு நடைபெற்றது. ஆனால் கலந்தாய்வு முடிந்து கல்லூரிக்கு சென்ற மாணவர்கள் நிர்வாகங்கள் சேர்க்க மறுப்பதாக மாணவர்கள் புகார் அளித்ததால் பிம்ஸ், லட்சுமி நாராயணா, மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரிகளில் ஆளுநர் கிரண்பேடி ஆய்வு மேற்கொண்டார். இதனிடையே செய்தியாளர்களை சந்தித்த சுகாதாரத்துறை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் அரசு அறிவித்த கல்வி கட்டணத்தை பிம்ஸ், மணக்குள விநாயகர், வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரிகள் ஏற்றுக்கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார்.